ஃபிஸ்டுலா அதாவது ஆனல் ஃபிஸ்டுலா இல்லை பௌத்திர சிகிச்சைக்கு முன்னாடி ஸ்கேன் இருக்கிறது கட்டாயமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபிஸ்டுலான்ற அந்த பௌத்தரோட துவாரம் வெளியே தோல்லே தெரியுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அது ஸ்கேன் பண்ண வேண்டி இருக்கும், இல்லை வேற ஏதாவது டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துக்கான காணொலி தான். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், லாப்ரோஸ்கோபி சர்ஜன் அண்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஒரு ஃபிஸ்டுலா சர்ஜரிக்கு முன்னாடி ஒரு சில காரணங்களுக்காக கண்டிப்பா நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, நீங்க ஃபிஸ்டுலா போன்ற தொந்தரவுகள் இருக்கு அப்படின்ட்டு உங்க டாக்டரை பார்க்கும்போது முதல்ல உங்க ப்ராப்பரா உங்களை கிளினிக்ல செக் பண்ணுவாங்க, எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ஆசனவாய் முகப்புக்குள்ளார டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ப்ராக்டோஸ்கோப் எனப்படும் ஒரு சின்ன ஒரு கருவியை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இது எதுக்காகனா அந்த பௌத்தத்துடைய உள்துவாரம் தெரியுதா அப்படின்றத பார்ப்பாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஆனல் அல்ட்ராசவுண்ட் சொல்லுவோம். அல்ட்ராசவுண்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது வயிற்று கிடப்போம், மார்பு கிடப்போம். ஸோ இதே போல ஒரு அல்ட்ராசவுண்ட் கருவி அந்த ஆசனவாய் முகப்புள்ளார விடும் போது என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்டுலாவுடைய துவாரம் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அது என்ன டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா அப்படின்றலாம் தெரியும். மூணாவது பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஃபிஸ்டுலோகிராம்னு சொல்லுவோம். எப்படி உடம்புல மற்ற பகுதிக்கு எம்ஆர்ஐ எடுக்கிறோமோ அதே போல ஃபிஸ்டுலாவுக்கும் எம்ஆர்ஐ எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட்ல எம்ஆர்ஐ ஃபிஸ்டுலாகிராம் தான் ஃபிஸ்டுலாவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பண்றதோட ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்டுலா என்ன டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா, அடுத்தது அந்த ஃபிஸ்டுலாவுடைய லென்த் எவ்வளவு, அதாவது வெளி துவாரத்துக்கும் உள் துவாரத்துக்கும் உள்ள நீளம் எவ்வளவு அப்படின்னு தெரியும். அது வந்து சிம்பிள் ஃபிஸ்டுலாவா காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவா அப்படின்னு நம்ம தெரிய வரும். அதே மாதிரி அந்த ஃபிஸ்டுலா ஒரு சின்ன ட்ராக், அதாவது ஒரே ஒரு வழியா தான் இருக்கா அல்லது மரக்கிளைகள் போல மல்டிபிள் பிரான்ச்சஸா இருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபிஸ்டுலாவுக்கும் மோஷன் போற இடத்துல இருக்கிற ஒரு வால்வ் மெக்கானிசம், அதாவது ஸ்பிங்டர்னு சொல்லுவோம், அதுக்கும் என்ன ரிலேஷன், இது எல்லா விஷயங்களும் பார்க்க முடியும். ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இதை வச்சுதான் உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத உங்க டாக்டர் டிசைட் பண்ணுவாரு. நாலாவது பார்த்தீங்கன்னா கொரோனோஸ்கோபி. ஃபிஸ்டுலா அப்படின்றது ஆசனவாய் பக்கத்துல இருக்கிற பிரச்சனை தானே, அதுக்காக எதுக்கு நம்ம பெருவுடல பார்க்குற ஒரு எண்டோஸ்கோபி, அதாவது கொரோனோஸ்கோபி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். நிறைய பேருக்கு ஃபிஸ்டுலா திரும்ப வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்டயக்னோஸ்ட் காஸ் இருக்கும். அதாவது இந்த பிரச்சனை ஃபிஸ்டுலாவா இருந்தாலும் அது வர்றதுக்கான காரணம் குடல்ல மேல இருக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டயோடிக்ரைட்டிஸ் சொல்லுவோம், அப்படின்னா கிராஸ் டிசீஸ் சொல்லுவோம், ஒரு வகையான குடல் அலர்ஜி. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அதுக்கு சிகிச்சை செய்யாம ஃபிஸ்டுலாக்கு என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருந்தாலும் திரும்ப வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வியாதிகள் உங்களுக்கு இருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் இருந்தாலோ அல்லது ஃபிஸ்டுலா திரும்ப வந்துட்டே இருந்தாலும் கட்டாயம் கொரோனோஸ்கோபி செய்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஸ்டுலாக்கான ட்ரீட்மெண்ட் செய்கிறது நல்லது. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டேபிள் டயட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது சர்ஜரி பண்ற அன்னைக்கு மயக்கம் கொடுத்துட்டு அந்த ஃபிஸ்டுலா வழியா உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டை கலர் ஏஜென்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அதனுடைய வெளி துவாரத்துல இருந்து அந்த பாத வழியா டை போய் உள் துவாரத்துல வரும். அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலா போல நிறைய பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அந்த பிரான்ச்சஸ்குள்ளலாம் வந்து டை ஃபில் ஆகும். ஸோ இது பண்றது மூலம் உங்களுக்கு ஃபிஸ்டுலாவை கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் நம்ம ஃபிஸ்டுலா சர்ஜரிக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஸ்கேன்கள், அதுக்கான காரணங்களும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே போல நிறைய முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் பகிர்ந்துக்கிறோம். கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.